ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரத்துக்கு தினமுமே கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. நேற்று இந்த டோக்கன் கொடுக்குற கவுண்டர் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி நைட்டு 10:15 டோக்கன்ஸ் தீர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இப்போது 24 மணி நேரம் ஆறுதுனால டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசமோ, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதாரோட சாயந்தரம் 4 மணிக்கெலாம் வெயிட் பண்ணுங்கள். பொதுவாக 7 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்ட் டைமில். ஆனால் நேற்று 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டதுனால ஸோ அந்த டைமில் வெயிட் பண்ணுறப்போ க்யூவில் ஜாயின் பண்ணி கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் ஸ்டாண்டர்டாக 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி 5000 டோக்கன்ஸ் போல் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 900 கிட்ட அவைலபிளாக இருந்தது. ஹெவி க்ரௌட் இருக்குன்னாங்க. நீங்கள் டோக்கன் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகிறப்போ அலிப்பெரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அடிவாரத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். அலிப்பெரி நடைபாதை டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிறதுக்கு காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. 12 வயசுக்கு கீழே குழந்தைங்க வச்சுருந்தோம் அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அனுமதிப்பாங்க. ஸோ கீழ் திருப்பதியில் டோக்கன்ஸ் கொடுக்குற டைம் பொதுவாக 7-7:15. ஆனால் நேற்று சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட். பொதுவாக ஸ்ரீவாரி சேவா புக்கிங் காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. 12 மணிக்கு நவநீத சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. 1 மணிக்கு பரக்காமணி சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. போன மாதம் புதுசாக சீனியர் சேவாக்குன்னு ஆட் பண்ணி 2 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டானது. மே 29 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா ஒரே டைமிங்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாலாம் புக் பண்ணுறோம். கல்யாணோற்சவம், ஒஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா இருக்கும். சில டைம் ஆனுவல் சேவாவும் சேர்த்துருப்பாங்க. இப்போ பவித்ரோற்சவம் கூட ஓப்பன் பண்ணாங்க. லாகின் செய்து நமக்கு பிடிச்ச சேவாவை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இப்போது ஸ்ரீவாரி சேவாக்கும், ஸ்ரீவாரி சேவைனா வாலண்டரி சேவாக்கும் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மே 29 11 மணிக்கு ஒரே டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க எல்லா சேவாவும். அந்த டைமில் நம்ம லாகின் செய்து நமக்கு பிடிச்ச சேவாவை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும். மே 29 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான வாலண்டரி சேவாவோட புக்கிங். இந்த புதிய முறைப்படி எப்படி நம்ம லாகின் செய்து புக் பண்ணுறதுங்கிறது பற்றின வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, டைம் 11 மணிக்கு தான் எல்லா சேவாக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூன் மாதத்தில் திருப்பதி பெருமாளை ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா இருக்கிற ஒரே வாய்ப்பு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து ஜூன் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட்டோடையும் இந்த டிக்கெட் டைம் டேஸ் கேப் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரே நாளில் 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான் நீங்கள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். வேறு டிக்கெட்டோட கேல்குலேட் பண்ணாதீங்க. இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் 300 ரூபா தரிசனம் வழியாக தான் திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் அலிப்பெரியில் நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஹோமம் அட்டன் பண்ணுறது. 958 ஆப்பில் ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்யுங்க, போர்ட்டலில் ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்யுங்க. சில டைம் ஆப்பில் இந்த தடவை மேஜராக இருந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா அப்படியே பிளாங்க் ஆகிடுது. அதனால் ஒரு நம்பருக்கு 2 நம்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா தனித்தனி நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா போர்ட்டலில் கூட ட்ரை பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம் கிளிக் பண்ணால் கோட்டை உங்களுக்கு 150 தான் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதுனால டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வீக் டேஸாக ட்ரை பண்ணுறப்போ ஷியோராக உங்களுக்கு கிடைக்கும். வீக்கெண்டாக வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எது பண்ணாலுமே கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் இல்லையா, புக் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக நமக்கு புக் ஆகிடும். எப்படி கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்க. நீங்கள் டிடிடி கிளிப் போர்ட் மெத்தட் எஸ்எஸ்பி லிஸ்ட்டுன்னு யூடியூப்லேயே போட்டால் கூட வரும். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக எப்படி மொபைலில் லேப்டாப்லலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
ஓரளவுக்கு 10 நிமிஷம் கூட இல்லை, எல்லோ வந்துடுது. மினிமம் கோட்டா தான் இருக்குது அப்படின்னா, அவைலபிலிட்டி இருக்குன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்துக்கோங்க. லைக் கேட்ச் மெமரியெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பரில் கூட லேப்டாப்லாம் இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போதோ ட்ரை பண்ணுங்கள். 1600 மேலாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது சேம் ஜென்டராக கூட, இது ஒன்றும் கப்பல் டிக்கெட் கிடையாது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக் பண்ணணுங்கிறது கிடையாது. வேஷ்டி மஸ்ட்டு ஜென்ஸுக்கு, சுடிதார் போடுறதா துப்பட்டா சாரீ கட்டிக்கலாம் லேடிஸ். 9 to 11 ஹோமம் செய்வாங்க அலிப்பிரி அடிவாரத்தில். அதுக்கப்புறமா அங்கே சைன் அண்ட் சீல் வாங்கிட்டு நம்மளோட பிரிண்ட் அவுட்டில் திருப்பதி பெருமாளை சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம். 300 தரிசனம் கியூ வழியாக. இதே 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ்த்திருப்பதியில் பழமை வாய்ந்த டிடிடியோட கோயில்கள் இருக்குது. அலமேலு மங்காபுரம், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அந்த மாதிரி ஸ்பெஷல் சேவாஸ் ஆர்ஜித சேவாஸ்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் சில சேவாஸ்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. குறிப்பாக அபிஷேகம், வஸ்திர அலங்கார சேவாலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் ஓப்பன் பண்ண உடனே தீந்துருங்கிறதுனால அது கூட கிளிப்போர்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சுப்ரபாதம் சேவா மாதிரி ஸ்பெஷல் சேவாஸ்லாம் புக் பண்ணுறப்போ நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு குங்குமம்லாம் கொடுப்பாங்க. கிட்ட போய் தாயாரை தரிசனம் பண்ணலாம். திருச்சானூர் அலமேலு மங்காபுரம், பத்மாதி அம்மாவரி கோயிலா. ஈவன் ஆர்ஜித சேவாஸில் பொதுவாக போகிறப்ப நம்ம கொடுக்குற பூ, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கிப்பாங்க தாயாருக்கு சாத்துறதுக்கு. ட்ரெஸ் கோட் அதே மாதிரி தான், வேஷ்டி மஸ்ட்டு. ஒரு சேவா பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக. பொதுவாக திருச்சானூர் பத்மாதி அம்மாவரி கோயிலில் குங்குமார்ச்சனா ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க. ஏகாந்தம் சேவா, சஹஸ்திரநாமார்ச்சனாலாம் ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை 100 ரூபாய்க்கு லக்ஷ்மி பூஜா இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை பார்க்குறதுக்கு இந்த டிக்கெட் சூப்பராக இருக்கும். சங்கல்பமோட ப்ளவுஸ் பிட்டோட தாயாரை போய் பார்க்கலாம். கிட்ட பார்க்க முடியாது. எப்பொழுதும் ஃப்ரீ டிக்கெட்லலாம் போனால் பார்ப்போம்ல அந்த கண்டமணி மண்டபத்தில், அங்கேருந்து பார்க்கலாம். இருந்தாலும் 100 ருபீஸ்க்கு க்யூவெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சேவாவையும் பார்த்துட்டு குங்குமார்ச்சனா உற்சவ தாயாருக்கு மூலவர் தாயாரையும் நீங்கள் சீக்கிரமாக போய் சாமி பார்த்துடலாம். ஃப்ரைடே 100 ருபீஸ்க்கு லக்ஷ்மி பூஜா டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அபிஷேகம், லக்ஷ்மி பூஜா, நிறைய சேவாஸ் பற்றி ரொம்ப நல்லாயிருக்கும் கீழ் திருப்பதியில் நடக்கிறது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுற இந்த ஸ்ரீனிவாச ஹோமம் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 9:58க்கு லாகின் பண்ணி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த சேவா நீங்கள் புக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டு, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம்னா ஒன்று தான் நம்ம புக் பண்ண முடியும். அதில் 2 பேர் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து போகலாம். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் பே பண்ணிக்கோங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னாலும் கோயில் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.